என்ன சார் சீக்கிரம் வந்துட்டீங்க? நான் சீக்கிரம் வரல, எப்பவும் வழக்கமா வர டைமுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க தான் லேட்டு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. சாரி சார். பரவாயில்ல சார். என்னதான் நான் அட்வொகேட்டா இருந்தாலும் நீங்க கிளையண்டா இருந்தாலும் ஃபீஸ் கொடுத்து வாழ வைக்கிறது நீங்க தானே. என்ன சார் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? சேச்சே, சும்மா ஒரு ஜோக்குக்காக சொன்னேன் சார். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே. முக்கியமான விஷயம் தான் சார். இது நாள் வரைக்கும் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சி என் வீடு தேடி வந்துட்டா சார், பணம் கேட்டு. என்ன திடீர்னு? அதான் சொன்னேன் சார், நானே எதிர்பார்க்கல. என்ன 3 கோடி ரூபாய் பணம் வேணுமா? ஏதோ சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறாளாம். இத்தனை வருஷமா இதை பத்தி எந்த யோசனையும் இல்லாம எங்க குடும்பமே வேண்டான்னு ஒதுங்கி போனவ இப்ப வந்து பணம் கேட்டு நிக்கிறா. அவ பணம் கேட்டு நிக்கிறது ஒண்ணு எனக்கு பெருசா தெரியல. அவளுக்கு பின்னாடி இருந்து யாரோ தூண்டி விடுறாங்களோன்னு எனக்கு யோசனை இருக்கு. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரா இருக்குன்னு நான் சந்தேகப்படுற அளவுக்கு அவளை சுத்தி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க தங்கச்சி மேல எங்க யாருக்கும் வெறுப்பு கிடையாது சார். எங்க அப்பாவுக்கு அவ செல்ல பிள்ளை, என் அம்மாவுக்கு அவள் வீட்டோட மகாலட்சுமி, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ரத்த சொந்தம். இப்படித்தான் சார் இருந்தது எங்க குடும்பம். வயசு கோளாரா, வாழ்க்கை கோளாரா, இல்ல விதியோட கோளாரா தெரியல சார். குடும்பங்கிற மலர் தோட்டம் தீயில கருகி சாம்பலாகி போன மாதிரி ஆயிடுச்சு சார். என் தங்கச்சி வீட்டு விட்டு போனதுல இருந்து அவ தேடி வந்து பணம் கேட்டப்போ சார் 3 கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். என் தங்கச்சிங்க கொடுக்கறத உங்ககிட்ட கேட்டுதான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சார். பயந்தான் சார், ஏதோ ஒரு பயந்தான் சார். இப்ப நான் கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஏதாவது காரணத்தை சொல்லி மறுபடியும் பணம் கேட்டு வந்து நிக்க ஆரம்பிச்சு என் மொத்த சொத்தையும் எனக்கு பிரிச்சு கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாள்னா அறுந்து போயிடுமே சார். அதுக்கப்புறம் அந்த தொப்புள் கொடி அறுந்து போயிடுமே சார். ஏதோ இருக்கா, எங்கேயோ இருக்கா அப்படிங்கிற நிலைப்போடையாவது வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். புரியல சார். மனசுங்கிறது சில நேரத்தில் பாசத்தோட கூடாரமா இருக்கு. பணம் சொத்து அப்படின்னு வந்துட்டா குப்பையோட தொட்டில் ஆயிடுது. உள்ளுக்குள்ள உறவு வச்சுக்கிட்டு பாசத்தோட சுமக்கவும் முடியல, பாருன்னு தூக்கி போட்டு கண்ணீர் விட்டு அழாம இருக்கவும் முடியல. காகிதத்துக்கும் கணக்கு வழக்குகளுக்கும் முன்னாடி ரத்தத்தோட அடர்த்தி டைல்யூட் ஆகி போயிடுச்சு. இது பணக்காரங்களோட வியாதி. ஆனா அதே காகிதத்தை ரோட்ல பொறுக்க வியாபாரம் பண்ணி சாப்பிடுறவனுக்கு அவனுக்கு சோறு போடுற அந்த காகிதம் முக்கியம் இல்லை சார், ரத்தம் தான் முக்கியம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஒரு வக்கீலா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ சொல்லுங்க, அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என் சொத்துக்கு பாதுகாப்பு நீங்க தானே?
சார். பிரசாத், உட்காருங்க. ஆச்சரியமா இருக்கு பிரசாத். எதை சொல்றீங்க சார்? அதான் நடந்ததை சொல்றேன். உங்க மாமா சத்தியமூர்த்தியை மீட் பண்ணனே, அந்த சந்திப்பை சொல்றேன். இவ்வளவு நாளா கூட இருந்திருக்கீங்க. லாயர் சத்தியமூர்த்தி தான் உங்க மாமானே தெரியாம இருந்திருக்கேன் பாத்தீங்களா? நேரம் வரும்போது தான் சார் எதுவுமே நடக்கும். அப்போ எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. எப்போ எங்கள் மாமாவை மீட் பண்ணிட்டு வந்தீங்களோ அப்போவே நல்ல நேரம் தான் சார். என்ன விட்டு கொடுக்காம பேசுறீங்க? பிரசாத் சார். உங்க மாமாவோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்களேன். ம் ரொம்ப பிஸியான ஃபேமிலி சார். எங்கள் மாமா ஒரு பெரிய கிரிமினல் லாயர். எங்கள் அத்தை கல்பனா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. அவங்க பையன் அருண் ஒரு பெரிய டாக்டர். அவங்க பொண்ணு கவிதா இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறா. அப்பா பெரிய ஆளா இருக்கிய பிரசாத். ஆமா, இவ்வளோ பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு நீ எதுக்காக என்கிட்ட மாச சம்பளத்துக்கு வேலைக்கு வர? சார், சொந்தம் வேற பிஸ்னஸ் வேற. ம் நானா போய் அத்தை கிட்ட வேலை கொடுங்கன்னு கேட்டதும் இல்லை. எங்கள் அத்தை வந்து என் கம்பெனியில் வேலை பாருன்னு சொன்னதும் இல்லை சார். நான் கவிதாவை கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சார். அதுக்கப்புறம் எங்கள் மாமா தான் எனக்கு மாமனார். என்ன சார், என்ன யோசிக்கிறீங்க? நான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வருவேனா வரமாட்டேனான்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவேன் சார். எனக்கு என்னோட இண்டிவிஜுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். வெரி குட், வெரி குட் பாலிசி. ஆமாம் சார். எங்கள் மாமாவை மீட் பண்ணீங்களா? அவர் என்ன சொன்னார்? தேவராஜ உள்ள தள்ளுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எங்கள் மாமா சொன்னார்னா அவர் கண்டிப்பாக நடத்தி காமிப்பார் சார். தேவராஜ்க்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிச்சு. கரெக்ட். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் பிரசாத். நான் நினைச்சது நடந்தாதான் கொஞ்சமாவது அடிப்பட்ட வலி எனக்கு குறையும். இது வரைக்கும் தடுக்கி கூட கீழே விழுந்ததில்லை. ஆனா அவன் அடிச்சு கீழே விழ வச்சுட்டான். அவமானம் மட்டும்தான். அவனால் அவமானத்தை மட்டும்தான் சந்திச்சேன். சார், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கூடி சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். ஹலோ. சொல்லுங்க சார். நான் வந்துடுறேன் சார். நான் கிளம்பிட்டேன் சார். ஓகே சார். சார், ஆடிட்டர் கூப்பிட்றாரு. நான் கிளம்புறேன் சார். ஓகே, நான் கிளப்புக்கு போய் நேரம் அங்கே வரேன். ஓகே சார். பாய் பாய். பிரசாத், கல்பனாவோட மாப்பிள்ள. எல்லாரும் தானா வந்து சிக்கிறானுங்க. டே கணேஷ், உனக்கு உண்மையில நேரம் ரொம்ப நல்லா இருக்குடா.
சொல்றத அப்படியே திருப்பி சொல்லணும். நல்ல பொண்ணுல்ல. ஏ பி சி டி இ எஃப். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். யார் நீங்க? நான் உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் லக்ஷ்மி. நான் இந்த ஆசிரமத்துல வேலை பார்த்தேன். அப்படியா? வெரி குட். எப்போ? சரி உட்காருங்க ஃபர்ஸ்ட். அது ஆச்சு மேடம். 24 வருஷம். அப்படின்னா என்னை விட இல்ல சீனியர் நீங்க. நான் வந்தே 15 வருஷம் தான் ஆகுது. சொல்லுங்க, பழைய ஞாபகங்களை நினைவுபடுத்த வந்தீங்களா? இல்ல மேடம், அதுக்கான அவசியம் எனக்கு எப்பவுமே ஏற்பட்டதில்ல. அந்த ஞாபகமும் அந்த ஞாபகம் தந்த தாக்கமும் அந்த ஞாபகம் தந்த பலனும் உறவும் எப்பவும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. நினைவுகளை தேடி அலைய வேண்டிய அவசியம் எனக்கு எப்பவுமே ஏற்பட்டதில்ல. அதை சுமந்துகிட்டு வாழறவனா? புரியலையே. புரிய வேண்டாம் மேடம், அதை விடுங்க. எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அதான் உங்களை பார்த்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க லக்ஷ்மி, நான் என்ன செய்யணும்? ஏன் சீனியருக்கு நான் செய்யலன்னா எப்படி? தேங்க்யூ மேடம். 24 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க இருந்தப்போ ஒரு குழந்தை இங்க வந்து சேர்க்கப்பட்டா, அனாதைன்னு சொல்லி. சரி, அதுக்கு என்ன இப்போ? அவ இங்க இருக்காளான்னு பார்க்கணுமா? இல்ல மேடம், அவ இப்ப இங்க இல்ல. ஆனா அவ சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இங்க இருக்கு. அது எனக்கு வேணும். என்ன டாக்குமெண்ட்ஸ்? அவ பர்த் டீடைல்ஸ், அதாவது அவ டேட் ஆஃப் பர்த். அனாதைக்கு ஏது லக்ஷ்மி டேட் ஆஃப் பர்த்? அவ அனாதை இல்ல மேடம். அனாதைன்னு சொல்லி அவளை பெத்தவளாலேயே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டா. அதனால அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும், அப்பா அம்மா பேரை தவிர. ஐ see. அவ பேர் என்ன? பாக்யா. டோக்கன் நம்பர் 34. இவ்ளோ விஷயம் ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஆமா மேடம். முதல்ல எனக்கு தெரியாது அவளை பத்தி. அப்புறம்தான் தெரிஞ்சது அவ என் உறவுக்கார பொண்ணுன்னு. அதனால அவளை நானே எடுத்துக்கிட்டு போய் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட சேர்த்துடுறேன்னு சொல்லி என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அவளையும் கையோட கூட்டிட்டு போயிட்டேன். அன்னைக்கு போனவ அதுக்கப்புறம் அவளுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். இது ரிஸ்க் ஆச்சு லட்சுமி. நீங்க குடுக்கலன்னா தான் மேடம் அவ வாழ்க்கை ரிஸ்க் ஆயிடும். மேடம், அனாதைகளை காப்பாத்த நாம ஆசிரமம் நடத்துறோம். அதுக்காக கடைசி வரைக்கும் அவ அனாதையாவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. ப்ளீஸ் மேடம், சேவ் த சைல்ட். யோசிக்காதீங்க மேடம். சரி, ஒரு நிமிஷம் வெளியில இருங்க, நான் தேடி எடுத்துட்டு வரேன். ஓகே மேடம். ஆமா, பேரு பாக்கியா தானே? ஆ, டோக்கன் நம்பர் 34. எஸ் மேடம். ஆஹா. ஆ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கரெக்ட் மேடம். ஒரு நிமிஷம். ஓகே மேடம்.
பாக்கியா டோக்கன் நம்பர் 34 கரெக்டா இருக்கு. என்னங்க, தேங்க்யூ மேடம். இதை நான் கொடுத்ததுன்னு வெளியே தெரியாம பாத்துக்கோங்க. தெரியாது மேடம். எனக்கு ரகசியத்தை காப்பாத்துறதை விட முக்கியம் அவளோட வாழ்க்கையை காப்பாத்துறது. தேங்க்யூ.